இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்ப நம்ம இந்த வீடியோ பத்திங்க அப்படின்னா இப்ப நம்ம கேமுக்குள்ள ஜோம்பி சாமுராய் பண்டல் வந்து ரிட்டர்னுங்க. சாமுராய் பண்டல்லாம் வந்து ரிட்டர்ன்ல வரப்போகுது. அக்கேசோ அதை பத்தி ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதை பத்தி வந்து பாப்போம். அக்கேசோ சாமுராய் பண்டல் ரிட்டர்ன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பழைய இங்க போயிட்டு பண்டல்ஸ் ரிட்டர்ன் அதுக்கப்புறம் ப்ளூ லாக் சாப்டர் 2 ஓட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பா. அக்கேசோ எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு. அதை வந்து பாப்போம். அக்கேசோ அப்புறம் நியூ ஃபேட் வீல் அப்புறம் கிவ் அவேஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவென்ட் அண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் வந்து இருக்குப்பா. அக்கேசோ எல்லாத்தையும் வந்து பார்க்க போறேங்க. சரிங்க. சோ ஃபர்ஸ்ட் நேத்திக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எஸ்ஆர்எம் ப்ரோட சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு ப்ரோ, எஸ்ஆர்எம் சேனலை வந்து தூக்கிட்டாங்க ப்ரோ, நீங்க என்னன்னு வந்து கேளுங்க, அவர்கிட்ட பேசுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டுருந்தீங்க. உங்க கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நான் போயிட்டு வந்து பாக்குறேன். ஆமா, எஸ்ஆர்எம் சேனல் பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணிருக்கான். அதை பார்த்த உடனே எஸ்ஆர்எம் ப்ரோக்கு வந்து மெசேஜும் போட்டேன், அதுக்கப்புறம் வந்து காலும் பேசிட்டேன். அக்கேது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். ஸோ அவரும் கொஞ்சம் மனசு உடஞ்சுதான் வந்து பேசினாரு. இல்ல ப்ரோ, நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஓனர்ஷிப்பை வந்து ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட நம்பி கொடுத்துட்டேன், நம்பி கொடுத்தனால அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான், அவன் தூக்கிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானும் வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நான் எல்லாத்தையும் வந்து பண்ணுவேன் ப்ரோ, ஃபுல் சப்போர்ட்டை வந்து என் சைட்ல இருந்து வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ரெக்வயர் பண்ற ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அவரோட சேனல் அவருக்கு திரும்ப கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 1000% நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா யூடியூப் சைட்ல இருந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட HDG ஃபேமிலியும் முழுக்க முழுக்க அவருக்கும் சப்போர்ட்டிவா எப்பவுமே இருப்போம். அவருக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு கிரியேட்டருக்கு இந்த மாதிரி நடந்தாலும் என்னால என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஸோ அதை கொடுக்கறதுக்கு நான் எப்பவுமே ரெடி. ஹெல்ப் பண்ண நான் ஆல்வேஸ் ரெடி. ஸோ நான் ஹெல்ப் பண்ற அளவுக்கு பெரிய ஆள்லாம் வந்து கிடையாது. பட் நம்ம சேனல் வச்சிருக்கிறதுனால யூடியூப் டீம்ல கொஞ்சம் பெரிய பெரிய சேனலால ஈஸியா வந்து ரீச் அவுட் பண்ணிடலாம். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்ஸ் நான் வந்து சொல்றேன். என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம ஃபேமிலி எப்போதும் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் அவரோட சேனல் சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கும். ரைட்டுங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 20ஆம் தேதி லால் எமோட் வந்து வருது இல்லையா? அந்த எமோட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே 15ஆம் தேதி 15ஆம் தேதி ஒரு ஃபெஸ்ட்டுக்கான ஸ்கின் வந்து வரப்போகுது. 9th anniversary ஃபெஸ்ட்டுங்க. ஆறு காலம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டா தான் இருக்கு. ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா ஓஹோ அந்த மாதிரிலாம் வந்துலப்பா. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஃபேட் வீல்ல இப்படி வந்து வந்துடும். இது வந்து 15 அப்புறம் 17ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் இல்லையா? 17ஆம் தேதி இருந்து 24ஆம் தேதி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்குக்கான ஸ்கின்னுப்பா. ஒயிட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டா எஃபெக்ட் வந்து வருதுங்க. நார்மல் பைக் தான். இந்த ஒரு பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இதை நமக்கு ஃப்ரீயா தான் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் அதே 17ஆம் தேதி இருந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் நமக்கு ப்ளூ லாக் சாப்டர் 2 ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து தராங்கப்பா. ஏகப்பட்ட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து இருக்கு. பேனர், அவதார், போட்டோ ஃப்ரேம், பைக்குக்கான ஸ்கின், வெக்டார் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தலாம் என்னென்ன ரிவார்ட்ஸ் தராங்கன்னு வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பைக்குக்கான ஸ்கின்ப்பா. சாப்டர் 1ல வந்து வந்துச்சு இல்லையா? அந்த ஒரு பைக்குக்கான ஸ்கின் தான் அப்படியே கிரீன் கலர்ல லைட்டா வந்து எஃபெக்ட் வரும்பா. ப்ளூ பிளஸ் கிரீன்ல இந்த மாதிரி எஃபெக்ட் வருது. இது வந்து ஃப்ரீ தான். இந்த ஒரு பைக்குக்கான ஸ்கின் அதுக்கப்புறம் வெக்டார் ஸ்கின் வந்து பாருங்க. இதே முன்னாடியே வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க, ஓசில கொடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து கொடுக்குறாங்கப்பா. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு. ஓகே, டீம் ஸ்கின் தான் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாராசூட்ப்பா. ஒயிட் பிளஸ் அதுக்கப்புறம் அந்த பிளாக் டீம்ல இப்படி ஒரு பாராசூட் அதுக்கப்புறம் வந்து பேனர் அவதாருங்க. ப்ளூ லாக் பேனர் அவதார், அப்புறம் ஸ்டிக்கர்ஸ், ப்ளூ லாக் ஸ்டிக்கர்ஸ்ங்க. ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் போட்டோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. ஸோ 17ஆம் தேதியில இருந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ப்ளூ லாக் 2.0ங்க. ஸோ அதே மாதிரி அதே 17ஆம் தேதி ஜூலை 17ஆம் தேதி நமக்கு ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து இருக்குப்பா. ப்ளூ லாக் ரிங் ஈவெண்ட். அதுல உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த ரின் பண்டல் பா. ஒரு புது பண்டல், புத்தம் புது பண்டல். ரின் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இது வரும். அதுக்கப்புறம் பழைய பண்டல்லாம் வந்து ரிட்டர்ன் பா. டீம் இசட் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இசாகி பண்டல். இசாகி பண்டல், நாகி பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பண்டல் வந்து கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் லூட் பாக்ஸ் பா. இந்த ஃபுட்பால் லூட் பாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த பழைய எமோட் கூட ரிட்டர்ன்ல வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. அந்த ப்ளூ லாக் சாப்டர் 1ல வந்து வந்துச்சு இல்லையா? அந்த எமோட் தான் அப்படியே இந்த ஃபுட்பால் எமோட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன்ல இப்படி ரிங்கில வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா 17ஆம் தேதி 100% கன்ஃபார்ம் பா. ப்ளூ லாக் ரிங்கி வந்து வரப்போது. இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி பா. 20ஆம் தேதி ஒரு பராங்கான ஸ்கின் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 10 கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பராங்கான ஸ்கின் முன்னாடியே ஃப்ரீயா கொடுத்தாங்க, மறுபடியும் வந்து கொடுக்குறாங்க. ஏன் புதுசா ஆச்சு கொடுத்தா குறைஞ்சு போயிருங்களாடா, ஏன்டா அப்படி பண்றீங்க பாவியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பராங்கான ஸ்கின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் இல்லையா? எமோட் ராயல் வந்து வந்துருங்க. இந்த டிராஃபி லிஃப்ட் எமோட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டே எமோட். அப்படின்னு தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த கலர்ல ஒரு டிராஃபியை வந்து தூக்கிட்டு இருப்பாங்க. இப்படி டிராஃபி லிஃப்ட் எமோட். அதுக்கப்புறம் லால் எமோட் பா. சிரிக்கிற எமோட் ரிட்டர்ன் ரேர் எமோட். கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 1000-2000 டைமண்ட் புடிக்கிட்டு தான் வந்து கொடுப்பாங்க லால் எமோட். அதுக்கப்புறம் ஷூ ஷைனிங் எமோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எமோட் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் தேதி இது வந்து வந்துருப்பா. 100% வந்து கன்ஃபார்ம் 20ஆம் தேதி எமோட் ஆயிடும். அப்புறம் 22ஆம் தேதி புதுசா ஒரு ஃபினிஷிங் மூவ் வந்து வருதுப்பா. ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினிஷிங் மூவ் வந்து பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஃபுட்பால் மையப்படுத்தி தான் வந்து செஞ்சு
ஜாம்பி சாமுராய் பண்டல் இதுவும் வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குங்க. சோ அப்படிதான் இப்ப லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. கேம் ஃபைல்குள்ளே ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு வந்து பாப்போம். பேனர் கிடைச்சா 100% என்ன 1000% கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் கொஞ்சம் பொறுத்து வந்து பாப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் சாமுராய் ப்ளூ சாமுராய் பண்டல், அதுக்கப்புறம் கோல்டு கலர்ல அக்கா பண்டல் வந்து இருக்கும் இல்லையா? எல்லா அக்காக்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதனடா பர்பிள் கலர் சாமுராய் பண்டல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா பண்டலும் ரிட்டர்ன்ல வந்து வரும். சாமுராய் எங்கே வந்து ஆகஸ்ட் மாசம் வந்து பாஸ் அது மட்டும் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. 100% கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் மாசம் வந்து வரப்போகுது ஜாம்பி சாமுராய் ரிட்டர்ன் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. இதை வந்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த பழைய இன்குபேட்டர் பண்டல்ஸும் கூடிய சீக்கிரத்துல வந்து ரிட்டர்ன் ஆக போகுதுப்பா. இந்த ரேப்பர் பண்டல்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆக நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்த மாசம் பண்டல்லாம் ரிட்டர்ன்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. நீங்க வந்து பாருங்க அப்படியே கோல்டு கலர்ல ஜொலிக்கும் இல்லையா ரேப்பர் பண்டல். மேல் பண்டல், அதுக்கப்புறம் அதுக்கு ஜோடியா ஒரு ஃபீமேல் பண்டல், அதுக்கப்புறம் ஜோக்கர் ரேப்பர் பண்டல். இதெல்லாம் பழைய பண்டல் பா. ஜோக்கர் ரேப்பர், அதுக்கப்புறம் ஃபீமேல் பண்டல், அதுக்கப்புறம் எல்லோ அக்கா, அப்புறம் பர்பிள் ரேப்பர் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்டல்